இன்றைக்கி வந்து நம்ம காரக்குழம்பு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து கத்திரிக்காயை கொஞ்சம் வதக்கி எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போகலாம். கத்திரிக்காயை வதக்கி எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா காரக்குழம்புல போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டாச்சு. கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் ஓரளவுக்கு எண்ணெயில் இதுவாகிடுச்சு. பூண்டு போட போகிறோம். பூண்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்முருளாக வதங்கிடுச்சு. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்லிம்மில் கொஞ்சம் வதங்க விடலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறேன். எண்ணெயில் கருவேப்பிலை போட்டால் தீஞ்சிடும். அதனால் இப்போ போட்டால் பச்சை கலர் அப்படியே இருக்கும். அதனால் நான் இப்போ போடுறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வேக வைப்போம். எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ குழம்பு சாப்பிட பதமாக இருக்கும். இறக்கிடலாம்.